யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆவது அதிகாரம் அதனுடைய 1வது வார்த்தையில் இப்படி காண்கிறோம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்கிறதை கண்டாள் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாரத்தின் முதல் நாள் அவள் காலையில் என்ன செய்கிறாளாம்? அதிக இருட்டோட என்று சொல்கிறாள். அதிக இருட்டோட என்று சொல்லும் பொழுது ஒரு ஆள் எதிரே வந்தால் காண முடியாது, அவ்வளோ பயங்கரமான இருட்டு. அந்த இருட்டிலே அவள் எழும்பி கல்லறை இடத்திற்கு ஓடி அங்கே கல்லறையினுடைய அவள் நினைத்து கொண்டு போயிருப்பார். பெரிய கல்லை எடுத்து வச்சாங்க. அந்த கல்லை யாராக எனக்காக புருட்டி மாற்றுவார் என்றெல்லாம் பாரத்தில் போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு ஒரு உயர்ப்பின் ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம். உயர்ப்பு என்று சொல்லும்போது இயேசு உயர்த்தெழுந்த அந்த நாளை கொண்டாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில உயர்ப்புகள் நடக்க வேண்டும். நாம் இருண்டு போன அவஸ்தையிலிருந்து நாம் ஒரு இறந்து போன அவஸ்தையிலிருந்து நம்முடைய காரியங்கள் நடக்காமல் போன இடத்திலிருந்து ஒரு உயர்ப்பு நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆனால் இந்த மரியாளை நாம் பார்க்கும்பொழுது வாரத்தின் முதல் நாள் அவள் அதிக இருட்டோடு எழுந்து கல்லறைக்கு எடுத்து ஓடினா என்று காணப்படுகிறது. இயேசு கல்லறை என்று சொல்லும் பொழுது இங்கே கல்லறை அல்ல, இயேசு இருந்த இடத்திற்காக அவள் ஓடினது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இருட்டான நம்முடைய அனுபவங்களில் அழுதழுது நாம் இருக்காமல் அந்த இருட்டோடே எழுந்து கஷ்டப்பட்டு இருட்டில் யாத்திரை பண்ணுகிறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னு சொன்னால் வழி நமக்கு தெரியாது, எங்கே கூட போகணுன்னு தெரியாது, வழியில் கல் பாம்பு குழி எதை உண்டுனாலும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த இருட்டோட நாம் என்ன செய்கிறோம்? இயேசுவிடத்தில் போகும் பொழுது அங்கே கல் உருட்டி மாற்றப்பட்டிருக்கிறது நமக்கு காண முடிகிறது. நாம் இயேசு அண்டை போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியாமல், நமக்கு பார்க்க முடியாமல், நமக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற கல்லை கர்த்தர் எடுத்து மாற்றி இருக்கிறதை நமக்கு காண முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உயர்ப்பின் ஞாயிறை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ப்பு நடக்க, நாம் அழுது கொண்டிருக்கிற விஷயத்தில், நாம் இருட்டில் இருக்கிற விஷயத்தில் நமக்கு தெரியும். சனியெல்லாம் ரொம்ப புலம்பி அழுதாங்க, ஞாயிறு விடிய காலம் வரை ரொம்ப அழுதி புலம்பாங்க. ஆனால் அவர் அங்கே போய் அந்த கல்லை மாற்றப்பட்டிருக்கிற போது அது அந்த இருட்டில் இருந்து தானே அவர்கள் காண்கிற கல்களை மாற்றப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர்களுக்கு உண்டான ஒரு ஆச்சரியம், இது சரியா தப்பா, இது என்ன இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது என்று. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நான் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதமாக இயேசு அண்டை ஓடி வரும்பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தடையாக நிற்கிற சில தடைகள் நம்மை விட்டு நீங்கி போகிறது நமக்கு காண முடியும். 19வது வார்த்தையில் நாம் வாசிக்கும் பொழுது, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினமே சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்திருந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இயேசுவை தேடி போனார்கள் அதிகாலையில். ஆனால் அங்கு இயேசுவை காணல, கல்லறை திறந்திருந்தது. ஆனாலும் அவர்களுக்கு என்ன செய்யலை, அவர்களுக்கு ஒரு அங்கலாய்ப்பு தான். அவர்கள் யூதர்கள் எடுத்துக்கொண்டு போனார்களா, என்ன செய்தார்கள் என்று தெரியல. அப்படி அங்கலாய்ப்புப்பட்டு ரூம் ஒன்றும் திறக்கல. அவங்க இருக்கிற வேலையில் தான் இயேசு அந்த பூட்டிகிட்டு இருக்க முறையில் அவர்களோட நடுவில் அன்றைய தினமே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு எப்பொழுது கர்த்தரிடத்தில் நாம் அன்பு வைத்து நம்முடைய இருக்கிற வாழ்க்கையோட நாம் புதுதாக இதெல்லாம் வேறு ஒன்று செய்தலை, நான் எப்படி இருக்கிறோமோ அந்த மனபாரத்தோடு நாம் கர்த்தரிடத்தில் வரும் பொழுது அவர் நம்மோடு சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு, உங்களுக்கு சமாதானம் என்று. இன்றைக்கு அவர் சொன்ன அந்த ஒரு சமாதானம் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த சமாதானம் கிடைக்க, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் மாறி அவர்கள் பிரயாசப்பட்டிருக்கிற காரியங்களில் ஒரு விடுதலை உண்டாகி அந்த கல்லறை திறக்கப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையில் அடைந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் திறக்கப்பட்டு நாம் புதிய ஒரு ஆசீர்வாதத்தை காணும்படியாய் கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக என்று ஜெபிக்கிறேன். ஆமென்.